Hello viewers, welcome to Learn Computer KC channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா modules in Python. Modules அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it is a single unit in a program. அதாவது ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு particular part of program performs a set of related functions னா அத நம்ம ஒரு பார்ட்டா டிவைட் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வைப்போம். அதுதான் மாடியூல். இப்போ நம்ம மற்ற லாங்குவேஜஸ்ல பார்க்குற ஹெட்டர் ஃபைல்ஸும் மாடியூல்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாடியூல்ஸ்ல ஒரு மாடியூல் எடுத்தோம்னா அதுல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரிலேட்டடா தான் இருக்கும். இந்த மாடியூல்ஸை நான் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக மாடியூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஹோல் ப்ரோக்ராம ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸா ஒரு லாங் ஸ்டேட்மெண்ட்ஸா நம்ம எழுதுறதுக்கு பதிலா மாடியூலா நம்ம டிவைட் பண்ணிட்டோம், பார்ட்டா டிவைட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை அதுக்கு ஒரு நேமை கொடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா ரீடபிளா இருக்கும், ஈஸி ரீடபிளா இருக்கும். அதே நேரம் நம்மளோட ப்ரோக்ராம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு, இந்த மாடியூல்ஸை நம்மளால ரீயூஸ் பண்ணிக்கவும் முடியும். ரீயூஸ் இன் த சென்ஸ் we can use this modules in the other projects. இப்போ ஒரு மாடியூலை கிரியேட் பண்ணிட்டு அதே மாடியூல் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல வேற ஒரு ப்ரோக்ராம்ல யூஸ் ஆகும் அப்படின்னா திருப்பி ரிப்பீட்டடா அதே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எழுத தேவையில்லை. இந்த மாடியூலை அதுக்குள்ள இம்போர்ட் பண்ணி அதுல இருந்து டைரக்டா அந்த மாடியூலை நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக தான் மாடியூல்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ மாடியூல்ஸ் எதுக்கு எந்த பைத்தான்ல எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைத்தான்ல மாடியூல்ஸ் எல்லாமே ஃபைல்ஸா தான் இருக்கும். .py தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஹெட்டர் ஃபைல்ஸ் எப்படியோ அடுத்து மற்ற லாங்குவேஜஸ்ல அதே மாதிரி பைத்தான்ல மாடியூல்ஸ், இந்த மாடியூல்ஸை ஒரு பைத்தான் ஃபைலா தான் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு மாடியூலுக்கும் அதுல மாடியூல் ஃபைலையும் ஒவ்வொரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாடியூல்ஸை நம்மளோட ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ C++, ஜாவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷனை ஒரு ஹெட்டர் ஃபைல் இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டர் ஃபைலை இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த